வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து நேற்று நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது என்ன ப்ரைஸில் இருந்துச்சு, இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன ப்ரைஸில் இருக்கு, அண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கு. ஸோ இது மூணும் வச்சு நமக்கு இன்னைக்கு நிஃப்டியில் வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, கேப் அப் கேப் டவுன் ஏதாவது பாசிபிளா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் அது கூடயே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், ப்ளஸ் நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா. ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மேலே போகுமா கீழே வருமா இல்லை ரேஞ்ச் பவுண்டாக இருக்குமா அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி முக்கியமாக விஷயம் கவனிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து நேற்று க்ளோஸ் ஆகும்போது 24,650 க்ளோஸ் ஆயிருக்கு. 24,650 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் லைக் 24,700 இருக்குது. அப்போ 24,700 அப்படின்னா நேற்று க்ளோஸ் ஆனதை விட ஒரு 50 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 50 பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்மளோட பையர்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நமக்கு இந்த 50 பாயிண்ட் அதிகமாக இருக்கனால நிஃப்டியில் ஒரு சின்ன கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்று. அடுத்து நமக்கு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீப்பான ஒரு 5 பாசிட்டிவான கேண்டில் இருக்குது. அதுவும்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மொத்தம் 6 கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 கேண்டில் வந்து நமக்கு க்ரீனாக இருக்குது. அண்ட் அடுத்துமே நமக்கு வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. அப்போ நிஃப்டி வந்து நமக்கு இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பனிங்க்கு பாசிபிள். ரெண்டாவது, பையர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. இப்போ மார்க்கெட் ஸ்டார்டிங்லேயே மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போது இப்போ இருக்கிற ரேஞ்சை விட மார்க்கெட் வந்து ஒரு 24,700 வரும். அப்போ இந்த 24,700 வந்துச்சுன்னா நமக்கு லாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஏன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் 24,700 தான் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் 24,800 அண்ட் அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா 25,000. அப்போது இந்த சப்போர்ட்டை இன்னைக்கு ஓப்பனிங்லேயே ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் வந்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து 24,800 தாண்டறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நிஃப்டி 50 வந்து இந்த 24,770 24,800 ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து நமக்கு 25,000 ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பாசிட்டிவாக இருந்து 24,800 ரீச் ஆயிருச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன இன்னொரு பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து மேலே போய் இந்த 24,770 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் இருக்குது. அப்போது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த 24,800க்கு மேலே வந்து நீங்கள் பொசிஷன் எடுத்திருக்கீங்க, கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கீங்க இல்லை பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் 24,777 இருக்குது பாருங்கள், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்போது டக்குன்னு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் அந்த டைம் வந்து மார்க்கெட்டில் அலர்ட்டாக இருக்கணும். நெகட்டிவில் போச்சுன்னா உங்களோட பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலுமே நமக்கு என்ன தான் பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24,600 24,800. ஸோ சுருக்கமாக சொல்ல போனோம்னா இந்த பாக்ஸ் 24,800 24,600. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட நிஃப்டி 50ல் நிஃப்டி 50 ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஓகே. அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நேற்று பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் இருக்குது. அப்போ இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி மேலே போகும். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி கேண்டில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால வீக்லி லோவை விட பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் இது வந்து 5வது வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி கீழே வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு வீக்லி கேண்டில்ஸ் இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இந்த 5வது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு சரிவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜூன் 30ஆம் தேதி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 7ஆம் தேதி, அதுக்கடுத்து 14. ஸோ 1 2 3 4 5 6வது வாரம் தொடர்ந்து நெகட்டிவ் கேண்டில். ஸோ இன்னைக்கு இந்த வாரமும் பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி லோவை கீழே தான் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது 55,600க்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா
நமக்கு வந்து 6வது வாரமாக பேங்க் நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதுக்கப்புறம் வரப்போகிற மூமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் எப்பயுமே உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல எடுத்தால் போதும். நமக்கு வந்து டெய்லி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டார்கெட் கிடையாது. ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபுளாக எடுக்கணும்னு தான் டார்கெட்டு. ஸோ நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் வந்து 10 தடவைக்கு இன்னும் 15 தடவை கூட யோசிக்கலாம். என்னன்னா மார்க்கெட்டில் பர்ஃபெக்டான என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும். நம்ம வந்து சரி இன்னைக்கு ட்ரேட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிறனால எப்பயுமே ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எடுக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வச்சு நமக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்குது. அப்படின்னா டவுன்வர்ட் ட்ரெண்டிங், பாசிட்டிவ் ட்ரெண்டிங் இல்லை நெகட்டிவ் ட்ரெண்டிங். அப்போ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன்ஸ் வந்து செல் பண்ணலாம், பை பண்ணலாம். புட் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இந்த 55,250 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணால் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம சென்செக்ஸும் பார்த்துட்டோம், பேங்க் நிஃப்டியும் பார்த்துட்டோம். சென்செக்ஸில் என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் 24,800க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போகணும். அதே மாதிரியே நம்ம வந்து இப்போ நம்ம சென்செக்ஸில் முக்கியமாக விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து நிஃப்டின்னு சொல்லியிருக்கணும். ஸோ நிஃப்டியில் வந்து 24,800க்கு மேலே போச்சுன்னா 25,000 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இன்றைக்கி சென்செக்ஸும் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும். ஸோ சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன் ஆகிறனால கண்டிப்பாக சென்செக்ஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும். மேபி ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நிஃப்டி மாதிரி இல்லாமல் வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி சென்செக்ஸில் இருக்குது. அப்படிங்கிறனால சென்செக்ஸோட இன்டர்னல் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்க்கு 81,300ம் 80,600ம் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து சென்செக்ஸ்க்கு முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு. 81,300 வந்து சப்போர்ட்டும் 80,600 வந்து ரெசிஸ்டன்ஸ் 81,300 வந்து ரெசிஸ்டன்ஸும் 80,600 வந்து நமக்கு சப்போர்ட்டுமா இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் முன்னாடியே. ஸோ என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா 80,500லையும் அதே மாதிரி 81,000லையும் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாவே மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்குள்ளே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலேயும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழேயும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைய மார்க்கெட் பொறுத்தளவு சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவாக மூவ் ஆகி ஒரு 500 பாயிண்ட்ஸ் 81,000க்கோ இல்லைனா 81,300 வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சென்செக்ஸில் அதிகமாக இருக்குது. அப்போ சென்செக்ஸ்லையும் நமக்கு நிஃப்டி 50லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ரோ ஆகி டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று. அடுத்து நமக்கு அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் நம்ம வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா முக்கியமானது. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா விக்ஸ் டேட்டா ரொம்ப கன்ஃபியூஷிங்காக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கோம் என்னென்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவும் நம்மளோட மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். ஸோ அப்படின்னா நம்மளோட வாலடைலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பேனிக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அதே இது வந்து வாலடைலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாலடைலிட்டி குறையுது அப்படின்னா ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ வாலடைலிட்டி குறையும் போது பையிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போது இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு அட்வைசபிள் விஷயம். ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணுறதாக இருந்தால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கோ இல்லை கம்ஃபர்டபுளாக இருந்தோ நீங்கள் இந்தியா விக்ஸ் டேட்டாவை பயன்படுத்தலாம். ஓகே, அண்ட் நம்மளோட எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவங்களோட செல்லிங் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் ஹோல்டிங்ஸ் ஆஃப் எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 22,000 தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து போன வாரத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பையிங் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று வந்து பையிங் அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட செல்லிங்கும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் எவ்வளோனா செல்லிங் வந்து நெக் டு நெக் இருக்குது. பையிங் எவ்வளோ பண்ணியிருந்திருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக செல்லிங் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து பையிங் இன்னும் கொஞ்சம் மேலே போச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் கேலண்டர். ஸோ இந்த வாரம் நமக்கு நிறையா ஸ்டாக் ரிசல்ட்ஸ் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி 6ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஸ்டாக்ஸான பஜாஜ் ஆட்டோஸ் இருக்குது ஒன்று. அடுத்து வந்து நம்மளோட பெடிலைட்னா நம்மளோட ஃபெவிகால் கம்பெனி இருக்குல்ல, அது பெடிலைட் தான் அவங்களோட பேரண்ட் கம்பெனி. அப்போது பஜாஜ் இருக்குது, அடுத்து பெடிலைட் இருக்குது. ஸோ பெடிலைட் வந்து நிறைய கெமிக்கல்ஸும் சப்ளை பண்ணுறாங்க நமக்கு இதை தவிர, ஃபெவிகாலை தவிர. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்பரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் முக்கியமான பஜாஜ் ஆட்டோஸ் அண்ட் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன்ஸில் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல்ஸில் ஊனோ மிந்தால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அடுத்து பார்த்து
ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் சம்மந்தப்பட்டதில் நிறையா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அவ்வளோ ஒன்றும் நமக்கு வந்து முக்கியமான ஒரு மேஜரான மார்க்கெட் ஷேர் இல்லை. பட் இருந்தாலுமே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லி என்சிஆர் ரீஜன் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த ஃபோர்டிஸ் ஹெல்த் கேருங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல் செயின். ஸோ இது வந்து நமக்கு வரப்போகுது. அப்போ நமக்கு முக்கியமான இதுன்னு பார்த்தா நமக்கு வந்து மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸும் உன்னோ மிண்டால் இவங்க 2 பேர் வரப்போகுது. அடுத்து வந்து நமக்கு மோட்டர் கார்பரேஷன்ஸில் ஹீரோ அண்ட் இது. அப்போ நிஃப்டி 50 அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இதோட நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிசல்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதாக இருந்தால் இதுவும் நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து முக்கியமானது நம்மளோட பிஹெச்இஎலோட ஸ்டாக் ரிசல்ட்ஸும் வரப்போகுது. அப்போது இன்னையோட மார்க்கெட்டும் வாலடைலிட்டி அதிகப்படுத்துறதுக்கான ஸ்டாக் ரிசல்ட்ஸ் போதுமான அளவு இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்னையோட மார்க்கெட் வாலடைலிட்டி குறைவாக தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்மளோட எக்ஸ்பைரி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.